அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கருணையினால் ரமலானுடைய 20ஆம் நாள் 3வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவிலிருந்து 3ஆம் பத்து துவங்க இருக்கிறது. 3ஆம் பத்தில் அதிகம் நல் அமல்கள் புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் நிம்மதியும் ராகத்தையும் தருவானாக. எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள், பலாய் முசீபத்துகள், சோதனைகள், சிரமங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ரமலானுடைய காலங்களில் பலஸ்தீன் மக்கள் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நூற்றுக்கணக்கான நபர்கள், பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பேராற்றலால், உன் வல்லமையால், உன் குதரத்தால் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ரமலானுடைய காலங்களில் அவர்கள் நிம்மதியான முறையில் நோன்பு நோற்பதற்குண்டான எல்லா வகையிலும் உன்னுடைய பேருதவியை அவர்களுக்கு வழங்குவாயாக. சுதந்திரத்தினுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கக்கூடிய தௌஃபீகை தருவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, அவர்களை நீ வாழ்நாளில் நிம்மதியாக இருக்க நிம்மதியை நீ மலரச் செய்வாயாக. அவர்களுடைய அத்துணை கஷ்டங்களையும் நீ போக்குவாயாக. எதிரினுடைய பலத்தை குன்றச் செய்வாயாக. அவர்களுடைய கரங்களை வலுவிழக்க செய்வாயாக. அவர்களை கோழையாக்குவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இனி அவர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுகின்ற பொழுது உன் குதரத்தால், உன் வல்லமையால், உன்னுடைய பேராற்றலால் அவர்களுடைய உள்ளங்களில் நடுங்கச் செய்து பயத்தை ஏற்படுத்தி கோழைகளாக்குவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, நீயே அருளாளர்க்கெல்லாம் அருளாளன், கிருபையாளர்க்கெல்லாம் கிருபையாளன். உன்னுடைய ரஹமத்து விசாலமானது, உன்னுடைய மக்ஃபிரத்து விசாலமானது. யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ நிம்மதியை தருவாயாக. இந்த பெருநாளை அவர்கள் சந்தோஷத்தோடு கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 வந்து விட்டதென்றால் 3 பத்தாக பிரிப்பார்கள். முதல் 10 ரஹமத்துடைய 10, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கக்கூடிய, அருள் இறங்கக்கூடிய 10. 2ஆம் 10 அவனுடைய மக்ஃபிரத், அவனுடைய விசாலமான மன்னிப்பு, அவன் அருளக்கூடிய 2ஆம் 10. 3ஆம் 10ஐ அருமை நாயகம் அவர்கள் இறுதியாக வைத்திருக்கிறார்கள். இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாள். ரமலானுடைய காலங்களில் லட்சோபல லட்சம் மக்கள் விடுதலை ஆகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்த கடைசி 10இல் அதிகம் அதுவும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் தஆலா அதிகமான நபர்களை விடுதலை செய்கிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்ததென்றால் நீங்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம அஅதிக்னி மினன்னார், யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்திடு. வஅத்கில்னல் ஜன்னah, சுவனத்தில் நுழைத்து விடு. யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியே, சுவனத்தை எங்களுக்கு நசீபாக்கி நரகத்தை ஹராமாக்கி விடு, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி நாம் துஆ செய்ய வேண்டும். காரணம், நரகம் என்பது அது சாதாரணமானது அல்ல. அது நாம் நினைக்கும் அளவுக்கு அது ஒரு சாதாரண கருத்தை கொண்டதல்ல, அது சாமானியது அல்ல. நரகம் என்பது அது கடுமையானது, கொடுமையானது, நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. நாம் உயர்ந்த ஒரு கற்பனை வைத்திருப்போம். இதுதான் சரியான தண்டனை, இதுதான் கஷ்டம், இதுதான் சோதனை, இதுதான் அல்லாஹ்வுடைய அதாபு என்று நாம் நினைத்திருப்போம்.
அதையும் தாண்டி நரகம் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு சிறு உதாரணத்தை குறிப்பிடுவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது சாதாரண ஒரு கள்ளி செடி அது செய்யும் விளைவு என்ன தெரியுமா? இந்த உலகில் கள்ளி செடியை நாம் சாதாரணமாக கருதுகிறோம். ஆனால் நாளை மறுமை நாளில் நரகத்தில் அதன் செய்யக்கூடிய விளைவு என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனில் அற்புதமாக அழகாக என்னுடைய தண்டனை எப்பேற்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய அல் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உயர்ந்த பதவி சுவனத்தில் உண்டு. மாறாக நீங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து இச்சை பிரகாரம் வாழ்ந்து பாவங்களில் மூழ்கினால் என்ன தண்டனை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம் துஆமுல் அஸீம். நரகத்தில் கள்ளிச்செடி, அந்த கள்ளிச்செடி எப்படி இருக்கும்? அதனுடைய கசப்பு நம்முடைய வாழ்க்கையை மறக்க செய்துவிடும். அவ்வளவு கசப்பானது. அதனுடைய முள்கள் எல்லாம் நீண்டு நீண்டு இருக்கும். கிட்டத்தட்ட 1 முழம் இருக்கும் என்று பதிவு செய்வார்கள். கள்ளிச்செடியினுடைய அந்த முட்கள் அது கிட்டத்தட்ட 1 முழத்திற்கு ஈடாக இருக்கும். நரகத்தில் போடப்பட்ட பிறகு அவர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள். நரகவாசிகள், எங்களுக்கு பசிக்கிறது, பசி உயிர் போகிறது, எங்களுக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று கத்திக்கொண்டே இருப்பார்கள். உப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். கடைசியாக அவர்களுக்கு நரகத்தினுடைய கள்ளிச்செடி உணவாக கொடுக்கப்படும். கள்ளிச்செடியை அவர்கள் எடுப்பார்கள், சாப்பிட முடியாது. பசியின் கொடூரத்தால் அதை சாப்பிட முற்படுவார்கள். அப்படி முற்படுகின்ற பொழுது முட்களால் அவர்களுடைய உதடு கிழிந்து நாவு கிழிந்து அதை சாப்பிட ஆரம்பிப்பார்கள். தொண்டையில் சிக்கிக் கொள்ளும். முட்கள் இருப்பதின் காரணமாக தொண்டையில் சிக்கிக் கொள்ளும். அப்போது கூறுவார்கள், உலகிலே நாம் சாப்பிடுகின்ற பொழுது தொண்டையை அடைத்துக் கொண்டால் தண்ணீர் கொடுப்போமே, தண்ணீர் குடிப்போமே, ஞாபகத்திற்கு வரும். தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பார்கள், தண்ணீர் என்று கதறுவார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும் தெரியுமா? சூகுமா அன் ஹமீமா, நரகத்தினுடைய சுடு தண்ணீர், கொதிக்கும் நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை குடிக்க முடியாது. எடுப்பார்கள், குடிக்க ஆரம்பிப்பார்கள், குடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நரக சூட்டின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக சுடுதண்ணீரை நாம் குடிக்கின்ற பொழுது அது எவ்வளவு வேதனை ஏற்படுத்தும். ஒரு கடுமையான சூடாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரை இந்த உலகில் நாம் எடுத்து குடித்தால் அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். நரகத்தினுடைய அந்த தண்ணீரை அவர்கள் எடுத்து குடிப்பார்கள். தண்ணீரும் சூடு. அதை தன்னுடைய முகத்திற்கு அருகாமையில் கொண்டு செல்லுகின்ற பொழுது அதனுடைய வெப்பத்தின் காரணமாக முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் கருகி துண்டு துண்டாக கீழே வீழ்ந்துவிடும், வெந்து கீழே வீழ்ந்துவிடும். பசியின் காரணமாகவும் தொண்டையை அடைப்பதின் காரணமாகவும் நரகவாசிகளுக்கு வேற வழி இல்லை. அதை எடுத்து குடிப்பார்கள். குடிக்கின்ற பொழுது அவர்களுடைய தொண்டையை கிழித்துக் கொண்டு, குடல்கள் எல்லாம் கிழித்துக் கொண்டு, அவர்களுடைய இடுப்பு வழியாக பின் வழியாக அந்த அத்துணை குடல்களும், மலக்குடலில் இருந்து செரிமானம் செய்யக்கூடிய எல்லா குடல்களும் அப்படியே துண்டு துண்டாக ஆகி அது வெளியே வரும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட கடுமையான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். எங்களுக்கு வந்த கை சேதமே என்று கதறுவார்கள். அப்பொழுது நரகத்தின் காவலாளி கூறுவார், உங்களுக்கு இது போன்றல்ல, இதை விட 1000 மடங்கு கை சேதம் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுவார்கள். இந்த உலகில் நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது நமக்கு யாராவது ஒருவர் ஆறுதல் வார்த்தை கூறுவார், ஆறுதல் அளிப்பார், நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்வார். ஆனால் அந்த நாளில், இரக்கமில்லாத அந்த நாளில், அல்லாஹு தஆலா ரஹ்மான் தான், அல்லாஹ் ரஹீம் தான். யாருக்கு?
இந்த உலகில் அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹ்மானாக கிருபையுள்ளவனாக இருப்பான். நாளை மறுமை நாளில் அவன் ரஹீம், முஃமின்களுக்கு மாத்திரமே உதவி செய்யக்கூடியவன், முஃமின்களுக்கு மாத்திரம் ரஹமத் செய்யக்கூடியவன். அந்த மலாயிகத்துகள் கூறுவார்கள், இது போன்று 1000 மடங்கு உங்களுக்கு கை சேதம் உண்டு, உங்களுக்கு கஷ்டம் உண்டு, இதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். மேலும் அவர்களை சபிப்பார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு கஷ்டமானது, சிரமமானது நரகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆம் பத்து வந்ததென்றால் நீங்கள் அதிகமாக அல்லாஹும்ம அஅ்திக்னி மினன்னார், அல்லாஹும்ம அஅ்திக்னி மினன்னார், அல்லாஹும்ம அஅ்திக்னி மினன்னார் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். நரகத்திலிருந்து ஒருவர் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அவர் பிறந்த பலனை அவர் அடைந்து விடுவார். வேற என்ன வேண்டும்? நம்முடைய ஆசையும் அபாவும் அதுதானே, நம்முடைய மூச்சும் பேச்சும் அதுதானே, நம்முடைய சிந்தனையும் செயலும் அதுதானே நமக்கு வேண்டும். வேற என்ன வேண்டும்? நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆம் பத்து வந்ததென்றால் 4 அமல்களை நமக்கு காட்டி தந்தார்கள். முதலாவதாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்றார்கள். 2ஆவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் 3ஆம் பத்தில் இரவில் அதிகம் நின்று வணங்குங்கள். காரணம், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான பிடித்தமான அமல் என்றால் அது இரவில் நின்று வணங்குவது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரவில் நின்று வணங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கிடைப்பான், ரப்பு கிடைப்பான், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி பல்வேறு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஒரு மனிதரை பார்த்து சிரிக்கிறான், நேசிக்கிறான். அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் எவ்வளவு பாக்கியமானது. அல்லாஹ் முகத்தை திருப்பினால், அவனுடைய முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்றால் அவனுக்கு கை சேதம், அவனுக்கு நாசம். ஆனால் அல்லாஹ் சிலர்களை பார்த்து சிரிக்கிறான், சிலர்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான், சிலரை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான். அவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் தஹஜ்ஜுதில் கியாமுல் லைல் நின்று தொழுதார்களே அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஒருவருக்கு மனைவி இருக்கிறார், அழகான படுக்கும் அறை இருக்கிறது, நடுநிசி நேரம் இரவில் எழுந்திருந்து படுக்கையை உதறிவிட்டு அருமை மனைவியை எழுப்பிவிட்டு அல்லது இவர் எழுந்து அல்லாஹுக்காக நின்று வணங்குகிறார். இவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நாளை மலாயிகத்துகளை பார்த்து மலாயிகத்துகளை எல்லாம் அழைத்து அல்லாஹ் கூறுகிறான், பாருங்கள், இதோ என் அடியான், இதோ என் அடியான் எனக்காக நின்று வணங்குகிறான். தன்னுடைய ஆசை மனைவியை கூட ஒதுக்கிவிட்டு படுக்கை போர்வையை உதறிவிட்டு எனக்காக எழுந்திருத்து நின்று வணங்கக்கூடிய இந்த அடியானை நீங்கள் பாருங்கள் என்று பெருமைப்பட தன்னுடைய மலாயிகத்துகளிடம் கூறுகிறான். எப்படிப்பட்ட மலாயிகத்துகள்? யா அல்லாஹ், இவர்களையா நீ படைக்க போகிறார்? وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ இரத்த ஆறுகளை ஓட்டக்கூடிய மனித படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்ட அந்த மலாயிகத்துகளுடைய வாயை அல்லாஹு தஆலா யார் இரவில் கியாமுல் லைல் நின்று வணங்குகிறாரோ அவரை பார்த்து அல்லாஹ் என் அடியாரை பாருங்கள் என்று சந்தோஷப்பட பெருமைப்பட கூறுகிறான் என்றால் அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, பாக்கியவான், நற்செயலுக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக 3ஆம் பத்து வந்ததென்றால் இரவில் நின்று வணங்க வேண்டும். 3ஆவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபிகளாருடைய மதீனா வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த அமலை அவர்கள் விட்டதே கிடையாது. அதுதான் சுன்னத்தான இஅ்திகாஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ரமலானுடைய கடைசி பத்தில் மஸ்ஜிதில், பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். நபிகள் நாயகம் 10 ஆண்டுகள் மதீனாவில் இருந்தார்கள். ஒரு ஆண்டு மாத்திரம்தான் விட்டார்கள். அதையும் மறு ஆண்டு 20 நாள் இருந்து இஅ்திகாஃப் இருந்து அதை தலா செய்தார்கள். அவ்வளவு நேசித்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் விரும்பக்கூடிய ஒரு அமல் இஅ்திகாஃப். நாம் 10 நாளும் பள்ளி வாயிலில்
இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா நன்மைகளையும் நம்மால் ஒன்று சேர்க்க முடியும், எல்லா அமல்களையும் நம்மால் ஒன்று சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் வீற்றிருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியில் இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். சுபுஹ் தொழுகை முடிந்தது. சுபுஹ் தொழுகை முடிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மக்களை பார்த்து அமர்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களை பார்த்து திரும்பி அமர்ந்து, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமா, இன்றைய நாளில் யார் நோன்பு நோற்றிருக்கிறது என்று கேட்டார்கள். இன்றைய நாளில் யார் நோன்பாளி? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்திருத்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நோன்பு நாங்கள் வைக்கவில்லை, வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை, ஆகவே நாங்கள் நோன்பு வைக்கவில்லை என்கிறார்கள். அப்போது சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் நாயகம் அவர்கள் எழுந்திருத்து, யா ரசூலல்லாஹ், அன சாயிமுன், நான் நோன்பாளி என்கிறார்கள். சிறிது நேரம் நிசப்தம். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், யாரும் பதில் சொல்லவில்லை. நோன்பாளி யார் என்று கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை, தான் வார்த்தெடுத்த அந்த பிள்ளைகளை எவ்வளவு தூரம் சோதித்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். எப்படி வளர்த்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். உண்மையை உரக்க சொல்லக்கூடியவர்கள், யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்கள். ரசூல், யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது அதிக பிரியம் இருக்கிறது என்று ஒரு சஹாபி சொல்லுகின்ற பொழுது, என் மீது அதிகம் பிரியமா, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? ஆம் என்றார்கள். அப்போது உன் தந்தையை கொலை செய்து விட்டு வா என்கிறார்கள். இவர் வேகமாக வாளை உருவி போகின்ற பொழுது, செல்லுகின்ற பொழுது நாயகம் தடுத்து, இதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்கிறார்கள். எவ்வளவு தூரம் ரசூலை நேசித்தார்கள். அபூபக்கர் சித்திக் அனசாயிமுன் என்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் கேட்கிறார்கள், உங்களில் ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய நாளில் யார் நோய் விசாரித்தது என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எந்த நேரம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சுபுஹ் தொழுகை முடிந்தவுடன் அருமை நாயகம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், இன்றைய நாளில் யார் நோயாளியை விசாரித்தது? சுபுஹ் நேரம் கழிந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கழிச்சு கேட்டா அதில் ஒரு யதார்த்தம் உண்டு. யாராவது போயிட்டு வெளியே இஷாக்குடைய நேரமாக இருந்தால் போய் விசாரித்து விட்டு வந்திருக்கலாம். ஆனால் கேட்ட கேள்வி எந்த நேரம், யார் கேட்டது? அருமை நாயகம் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து, இன்றைய நாளில் யார் நோயாளியை விசாரித்தது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். முதல் கேள்விக்கு பதில் சொன்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சஹாபிகள் எல்லாம் உற்று நோக்கிறார்கள். எல்லோருடைய பார்வையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி இருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அப்போது கூறினார்கள், அன யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அன யா ரசூலல்லாஹ், நான் நோயாளியை விசாரித்தேன். எல்லோருக்கும் ஆச்சரியம், நமக்கும் ஆச்சரியம் தானே. இப்போதுதானே சுபுஹ் தொழுகை முடிந்திருக்கிறது. முடிந்தவுடன் அபூபக்கர் நாயகம் எழுந்திருத்து செல்லவில்லை. அதற்குள்ளால் கேள்வியை நபிகள் நாயகம் கேட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் எழுந்திருத்து செல்லவில்லை, நபிகள் நாயகம் கேட்டிருக்கிறார்கள். எப்படி விசாரித்திருப்பார்கள்? அவர்களுடைய நாவுகளிலிருந்து விளக்கத்தை தருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், சுபுஹ் தொழுகைக்காக நான் வந்தேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலில் காயம் ஏற்பட்டு வீட்டில் இருந்தார்கள். தொழுகைக்கு வருகின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. வரக்கூடிய வழியில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு நான் வந்தேன் என்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளில் யாராவது மிஸ்கினுக்கு உணவளித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இன்றைய நாளில் யாராவது உங்களில் ஒரு மிஸ்கினுக்கு, ஏழைக்கு உணவளித்திருக்கிறீர்களா? இப்போது பார்வையெல்லாம் எங்கே செல்லும்? நமக்கெல்லாம் தெரியும். அபூபக்கர் நாயகம் அவர்களின் பக்கம் எல்லோருடைய பார்வையும் செல்லுகிறது. யாரும் பதில் சொல்லவில்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் பார்வையெல்லாம் அபூபக்கர் நாயகம் அவர்களை பார்த்து இருக்கிறது. இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று. அப்போது மறுபடியும் எழுந்திருத்து சொல்லுகிறார்கள், அன யா ரசூலல்லாஹ், நான் பசித்தவருக்கு நான் உணவளித்திருக்கிறேன் என்கிறார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். இன்னும் வெளியே போகவே இல்லை. தொழுகை முடிந்ததென்றால் பள்ளிவாசல்ல யாராவது இருப்பாங்க, கொடுத்திருக்கலாம். ஆனா வெளியே யாருமே போகல, யாருமே இல்ல. எப்படி சாத்தியம்? போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் நோயாளியை விசாரிக்க போனேன். அப்துர் ரஹ்மான் அவுஃப் வீட்டுல ரொட்டி துண்டு இருந்துச்சு. ரொட்டி துண்டு எனக்காக வச்சாங்க. நான் சாப்பிடல, அவங்க சாப்பிடல. தொழுகைக்கு வந்து விட்டார்கள். தொழுகைக்கு வருகின்ற பொழுது மஸ்ஜித் நபவியினுடைய வாசலில் வெலூர் வாசி ஒருத்தர் பசிக்கிறது என்று கேட்டார். எனக்கு ஞாபகம் வந்தது. அப்துர் ரஹ்மான் அவுஃப் வீட்டுக்கு நான் சென்றேன். அப்துர் ரஹ்மான் அவுஃப் வீட்டுக்கு நான் சென்றேன். அந்த ரொட்டி துண்டை எடுத்து என்னுடைய ஆடையில் நான் சுற்றி எடுத்து வருகின்ற பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டார், அபூபக்கர் அவர்களே, என்ன என் வீட்டில் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். என் வீட்டில் சாப்பிட உங்களுக்கு கூச்சமாக வெட்கமாக இருக்கிறதா? ஏன் என் வீட்டிலிருந்து நீங்கள் சாப்பிடலாமே என்கின்ற பொழுது, அப்பொழுது நான் சொன்னேன், நான் கூறினேன், நான் நோன்பாளி, நான் நோன்பு வச்சிருக்கிறேன். வெளியில பள்ளிவாசல்ல ஒருத்தர் இருக்காரு, வெளியூருக்காரு, பசிக்கிறது என்று சொன்னார். ஆகவேதான் நான் இந்த ரொட்டி துண்டை அவர் கொடுக்கலாம் என்று எடுத்து செல்லுகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்ஷிர் பில் ஜன்னா, அப்ஷிர் பில் ஜன்னா, அப்ஷிர் பில் ஜன்னா. சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொன்னார்கள், சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனம் சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த அமலை ஒன்றிணைத்த எல்லா அமல்களையும் கேட்ட கேள்விக்கு அத்தனையுமே பாஸ் டிக்கு, எல்லாத்துக்கும் டிக்கு. நோம்பா டிக்கு. நம்மளால ஏதாவது ஒரு விஷயத்தில், நன்மையான விஷயத்தில், காரியங்களில் எல்லா நன்மையும் நாம் செய்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். எல்லா அமல்களையும் ஒன்றிணைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீங்கள் சுவனவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ எல்லா அமல்களையும் ஒன்றிணைக்க முடியும். இது போன்று இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியிலான ஒரு தனி தொடர்பு. நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், நான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், எனக்கு பெரிய குடும்பம் இருக்கலாம், நான் குடும்ப தலைவனாக இருக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், எம்எல்ஏவாக, நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், நான் அடிமை, என் எஜமானன் அல்லாஹ். யாரோடும் தொடர்பு கிடையாது, மக்களோடு தொடர்பு கிடையாது, மனைவியோடு தொடர்பு கிடையாது, உறவுகளோடு தொடர்பு கிடையாது. சலாம் சொல்லிக்கலாம், தவறில்ல, பேசக்கூடாது, அவசியமின்றி பேசக்கூடாது. இஅ்திகாஃப் இருப்பவர்கள் வெளியே வரக்கூடாது, அவசியமின்றி பேசக்கூடாது, அவசியமின்றி எதுவும் செய்யக்கூடாது, அவசியமின்றி. தங்கடம் உதிரு ஏதாவது நிர்பந்தம் என்றால் மார்க்கம் அனுமதிக்கிறது. அது பெரிய தொடர்பு. நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே 11 மாதங்கள் நாம் குடும்பத்திற்காக எல்லோருக்குமாக நாம் இருக்கிறோம். கடைசி 10 எனக்கும் அல்லாஹுக்கும் உண்டான தொடர்பு. அவன் ரப்பு, நான் அவனுடைய அடிமை என்ற அடிப்படையில் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது எவ்வளவு பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா? அந்த 10 நாளும் அவ்வளவு தக்பீர், தக்பீர் தஹ்ரீமாவில் அல்லாஹ் அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டுகின்ற பொழுது நாமும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். 8 நாள் இருந்தால் 40 வக்து கிடைச்சிடும். 8 நாள் இருந்தால் 40 வக்து கிடைக்கும். தக்பீர் தஹ்ரீமாவோடு 40 வக்து தொழுது விட்டோம் என்றால் நாம் தொழுகையாளி, நாம் முசல்லி. அல்லாஹுக்காக இஹ்லாஸாக முஹ்லிஸாக நாம் தொழுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை தொழுகையாளி என்று பிரகடனப்படுத்துகிறான். நாம் தொழுகையாளி, அல்லாஹுக்காக நாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். எல்லா அமல்களையும், தஹஜ்ஜுத் கிடைக்கும், கியாமுல் லைல் கிடைக்கும், எல்லா தொழுகைகளும் தஸ்பீஹ், திக்ரு, ஸலவாத்துகள் எல்லாம் எடுக்க முடியும். அல் குர்ஆன் இறங்கிய மாதத்தில் அல் குர்ஆனை ஓத முடியும். எல்லா அமல்களும் இப்படி ஒன்று சேரக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் பெற்ற ஒரு அமல்தான் இஅ்திகாஃப். அதை நாம் விட்டுவிடக் கூடாது. 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாக்களில்
நம்மளுடைய மஹல்லாக்களில் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ஆக இஅ்திகாஃப் இருந்தால் எல்லா அமல்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுஷிர் பில் ஜன்னா சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொன்னார்கள். நம்மாலும் அது போன்ற அமல்களை ஒன்றிணைக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவை தேடும் விதமாக ஒற்றைப்படை இரவுகளில் நபிகள் நாயகம் அவர்கள் இரவை ஹயாத்தாக்குவார்கள். இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள், நாடி அளவுக்கு தொழுவார்கள், அல் குர்ஆனை ஓதுவார்கள். அப்ப ஒற்றைப்படை இரவுகளில் நாம் லைலத்துல் கத்ர் இரவை நாம் தேட வேண்டும். 4வது சிறப்பான அமல் லைலத்துல் கத்ர் இரவு. உமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவை பற்றி தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்பது 84 கிட்டத்தட்ட 84 ஆண்டுகளுக்கு சமமானது. ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்து கொண்டோம் என்றால் பிறவி பலனை நாம் அடைந்து கொள்வோம், பிறந்ததனுடைய பலனை நாம் அடைந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவருடைய பிள்ளைகளை பொறுக்கிறான், உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். 84 ஆண்டுகள் நின்று வணங்கினால் என்ன கூலி கிடைக்குமோ அதை அல்லாஹு தஆலா அந்த ஒற்றை இரவில் தருகிறான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதிகம் நாம் இந்த கடைசி 10 அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், சுவனத்தை கேட்க வேண்டும். அதே போன்று இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், இரவில் நின்று வணங்க வேண்டும், லைலத்துல் கத்ர் இரவையும் தேட வேண்டும். இந்த 4 அமல்களையும் இந்த கடைசி 10 அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கடைசி 10 நாம் அமல்களால் நாம் ஹயாத்தாக்குவோம், அமல்களால் உயிரோட்டம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா நம் யாவருக்கும் நசீபாக்கி தருவானாக.